அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகம் பயணத்தில் நாம் நடைபெறுகின்றோம். இன்று செய்யுள் எண் 4 நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். நல் ஆதனார் 4 இவ்வாறு குறிப்பிடுகிறார்: பகை முன்னர் வாழ்க்கை செயலும், தொகை நின்ற பெற்றத்துள் கோலின்றி சேரலும், முன் தன்னை காய்வானை கைவாங்கி கோடலும், இம்மூன்றும் சாப உருவான் தொழில். தொகை நின்ற பெற்றத்துள் கோலின்றி சேரலும் என்கிற இந்த இரண்டாம் கருத்து சாவதற்கு ஏதுவான ஒரு செயல் என்று நல்லாதனார் குறிப்பிடுகிறார். என்ன அது? பசுமாட்டு கூட்டம் அங்கு இருக்கிறது பெருந்திரளாக. அந்த கூட்டத்துக்குள் ஒருவர் நடைபயில முயல்கிறார். கையில் கம்பு இல்லாமல் தொலைந்தது அவர் உயிர், அவ்வளவுதான். இதான் நிலை. ஆனால் கையில் கம்பு, ஒரு கோல் இருந்தால் கண்டிப்பாக அந்த மாடுகள் அப்படியே விலகும். இதான் கருத்து. இங்கே எந்த உயிரினத்தையும் நாம் தவறாக சொல்ல வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. நாய்க்கு வேண்டுமாம் கம்பு, கம்பு இருந்தால் நாய் விலகி ஓடும். அதை போன்றுதான் பல உயிரினங்கள். அவற்றை நாம் தாக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்பதல்ல. எந்த உயிரையுமே அழிக்கக்கூடாது. அதனால் தான் புலால் மறுத்தல் என்று வள்ளுவர் வைத்திருக்கிறார். இறைச்சி உண்பது கூட உயிர்களை அழித்தல் தான். அது கூடாது. இரக்கத்தை பேசுகிறவர்கள் அதை தவிர்க்க வேண்டும். ஆக இந்த வகையில் எந்த உயிரினத்தையும் இழிவு செய்வதோ அல்லது அழித்தொழிப்பதோ என்பதல்ல இங்கு நோக்கம். அதற்காக கையில் கம்பு வைக்க வேண்டும் என்பதல்ல. மாறாக தற்பாதுகாப்புக்காக. பிற உயிரினங்கள் நல்லவைதான். அவர்கள் இயல்பான முறையில் நல்ல செயல்களை செய்கின்றன. ஆனால் அவற்றிற்கு பகுத்தறிவு கிடையாது. அந்த ஆழிப்பேரலை போன்று கையில் ஒரு குழந்தை இருக்கிறது. ஆழிப்பேரலை வந்து அந்த குழந்தை மட்டும் பறித்து கொண்டு செல்கிறது. அந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? கொடியவர்கள் பலர் இருக்கிறார்களே. ஆனால் அந்த ஆழிப்பேரலைக்கு அதுக்கு அறிவு இல்லை, அவ்வளவுதான். அதனுடைய பகுத்தறிவு இல்லை. எனவே நாம் இங்கு விழிப்பாக இருக்க வேண்டும். அந்த வகையில் தான் பாரதியார் நாள்தோறுமே அந்த யானைக்கு தேங்காய் கொடுத்து கொண்டு தான் செல்வார். ஆனால் ஒரு நாள் தேங்காயை வாங்கி அந்த யானை தேங்காய் வைத்தே பாரதியுடைய தலையை அடித்தது. அதுதான் அவருக்கு இறுதி காலம் வருவதற்கான காரணமாக அமைந்தது. அப்படி படுக்கையில் இருந்த பொழுது பாரதியார் சொன்னார், அந்த யானையை யாரும் எதுவும் தப்பு சொல்லாதீங்க என்று தான் சொன்னார். அவர் மாமனிதர். காக்கையும் குருவியும் எங்கள் ஜாதி, ஜாதியை மறுத்தவர் காக்கை குருவிகளை தன் உடன் உறவாக ஏற்கிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், யானையை யாரும் திட்டாதீங்க, ஏன்னா அது பாவம், அது மதம் பிடித்து விட்டது அந்த நேரத்தில். அதை அறியாததனால் இவர் அந்த ஒரு நிலைக்கு வந்து விட்டார். எனவே ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், அவ்வளவுதான் நோக்கம். அந்த உயிரினங்களிடம் இருந்தும் நன்மைத்தனத்தை பெறுவதற்கு பகுத்தறிவு கொண்ட இந்த மாந்தர்கள் அவர்கள் அதற்குரிய செயல்களில் ஈடுபட வேண்டும், அழித்தொழிப்பதல்ல. எனவேதான் வள்ளுவர் இந்த குறளினை இவ்வாறு பதிவு செய்கிறார்: வகை அறிந்து தற்செய்து தற்காப்ப, மாயும் பகைவர்கண் பட்ட செருக்கு என்று கூறுவார். அதாவது இருக்கிற சூழலை நன்றாக ஆய்ந்து பார்த்து அதன் அடித்தளத்தில் தற்காப்புக்கான அந்த கருவிகளை, அந்த வாய்ப்பு சூழல்களை, எண்ணங்களை, திட்டங்களை வைத்து கொண்டு ஒருவர் அணுகினால், எதிர் நின்றால், அங்கு பகைவர்களுடைய அந்த சூழ்ச்சி, அழிக்கின்ற அந்த முயற்சி அதுவே இல்லாமல் போய்விடும், அழிந்துவிடும். ஆக யார் எப்படி இருந்தாலும் என்ன, நீ சாதாரணமாக போய் நில்லு என்பதல்ல சான்றோர்களுடைய வாக்கு. ஒளியின் மக்கள் ஒளியாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் மக்கள் இருளின் மக்கள், அவர்கள் மிகுந்த விழிப்பாக இருக்கிறார்கள். அவர்களை விடவும் நல்ல மக்கள், ஒளியின் மக்கள் விழிப்பாக இருந்தாக வேண்டும். காரணம், தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்பது மட்டுமன்று, தங்களுடைய அந்த நன்மைத்தனத்தின் விளைவாக இங்கு நன்மைத்தனங்களை வளர்க்க வேண்டுமே, இறையாட்சியை உருவாக்கியாக வேண்டுமே. அதற்கு நல்லவர்களெல்லாம் அழிந்து போவது என்பது இழப்பு தானே. அந்த வகையிலும் கூட நல்லவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நல்லவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு, இங்கு நல்லவர்களாக வாழ்வதற்கு முயலுகிறவர்கள் அதற்குரிய முயற்சியை மேற்கொண்டாக வேண்டும். அதற்குரிய கருவிகளையும் இங்கு பயன்படுத்த வேண்டும். தகாத கருவிகளின் மூலமாக அங்கு சிதைந்து போய்விடக்கூடாது. எனவேதான் கையில் கம்பு வைத்து கொண்டு பசுமாடுகளுக்கு ஊடே நடந்து செல்லுதல் என்பதுதான் பாதுகாப்பு. அதை மீறி எனக்கு நெஞ்சுரம் இருக்கிறது அல்லது பசுவை நான் அன்பாக
கோமாதா எங்கள் குலமாதா என்றெல்லாம் நாங்கள் பாடுகிறோம், எனவே அது எங்களை ஒன்றும் செய்யாது என்பதல்ல. அது பாவம், அதற்கு பகுத்தறிவு இல்லை. இதை அறிந்தவர்களாக பகுத்தறிவு கொண்ட மாந்தர்கள் அதை அதற்குரிய கருவிகளோடு இங்கு அணுக வேண்டும். எவருக்கும் தீங்கு செய்து அழிப்பதற்கல்ல, தங்களை பாதுகாத்து கொண்டு அறத்தினை இறையாட்சியை பாதுகாத்து கொண்டு அதன் மூலமாக இந்த உலகத்தை செம்மையான ஒரு மண்ணாக ஒரு விண்ணகமாக உருவாக்குவதற்கு முயல வேண்டும். இத்தகைய உறுதிப்பாடுகளோடு இன்று நாம் பார்க்கின்ற ஒரு சிறப்பு சொல் கரம். கரம் தமிழா? இல்லை, கரா என்பதான் சமஸ்கிருத சொல். தமிழில் கை, அவ்வளவுதான். நம் கைகள், நம் கரங்கள் என்று சொல்ல தேவையில்லை, கைகள், கை. நாம் கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.